Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஓட்டர் ஐடியில உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன் டைப், மொபைல் நம்பர் இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அது எப்படி வந்து ஆன்லைன் மூலமா நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு இதுல வந்து எரர் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த எரர் இல்லாம எப்படி நீங்க வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில கரெக்ஷன்ஸை எப்படி பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். ஒரு சிலருக்கு ஓட்டர் ஐடியில நேம் வந்து தவறுதலா இருக்கலாம், அல்லது டேட் ஆஃப் பர்த் வந்து தவறுதலா இருக்கலாம், அல்லது மேரேஜ் ஆகி போயிருக்கவங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ரிலேஷன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. இப்போ அப்பா பேர்ல இருந்து ஹஸ்பண்ட் நேமுக்கு வந்து மாத்துவீங்க. அப்படி மாத்தும் பொழுது நீங்க வந்து BLO கிட்டயோ அல்லது நீங்க நேர்லயே போயிட்டு வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைன் மூலமாவே வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்களே எப்படி வந்து பண்ணிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து டைரக்டா வந்துட முடியும். இதை நீங்க வந்து எந்த ஒரு சர்வீஸுமே நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுல வந்து லாகின் வந்து பண்ணணும். லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐடி வந்து கண்டிப்பா இருக்கணும். அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சைன் அப் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதே போல ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு மெயில் ஐடி வந்திருக்கு. அதை போட்டுட்டு கேப்சா வந்து போட்டு கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்ண பிறகு ஓட்டர்ல கரெக்ஷனுக்கு என்ன ஃபார்ம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபார்ம் 8 வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ஃபார்ம் 8 நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதுல வெப்சைட் இல்லைன்னா கூட உங்ககிட்ட ஆப் மூலமா கூட உங்களால வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 8 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல ஆதார் வேலிடேஷன் கண்டிப்பா நீங்க வந்து கிளிக் பண்ணணும். அது இ-சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சப்போஸ் நீங்க இ-சைனை நீங்க பண்ண விரும்பல அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ஃபார்ம் 8ல வந்து நீங்க டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு நீங்க உங்க BLO கிட்டயோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கரெக்ஷனை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இப்போதைக்கு நான் ஃபார்ம் 8 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கறத நிறைய பேர் டவுட் இருக்கு. இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அதன் பிறகு அப்ளிகேஷன் ஃபார் இதுல நீங்க சேஞ்ச் பண்ண விரும்புறது உங்களோட இல்ல மத்தவங்களோட தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து உங்க எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் வந்து போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு சர்ச்ல உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். சோ இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு மேல பார்ட் நம்பர், சீரியல் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு கீழே அப்ளிகேஷன் ஃபார் நீங்க என்ன கரெக்ஷன் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கறத இங்க கீழே நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ். நீங்க வந்து ஒரு அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு போறீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் கரெக்ஷன் ஆஃப் என்டையர்ஸ், அதாவது உங்க ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய மேஜரா நீங்க மாத்தணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மாத்திக்கலாம். அல்லது இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்அவுட் கரெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு PVC கார்டு நீங்க எந்த கரெக்ஷனும் இல்லாம இந்த PVC கார்டை உங்க வீட்டுக்கே வர வைக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது வந்து கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு ரெக்வெஸ்ட் ஃபார் மார்க்கிங் as பர்சன் வித் டிசபிலிட்டின்னு வந்திருக்காங்க. அதை ஊனமுற்றவர்களுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நான் கரெக்ஷன் ஆஃப் என்டையர் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு எனக்கு இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த 5 ஆப்ஷன் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு நம்ம இதை வந்து ஸ்கால் பண்ணிக்கலாம். ஸ்கால் பண்ணா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேண்டாம், அதுல வந்து இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்னோட நேம் எபிக் நம்பர் காமிச்சிருக்காங்க. மேஜரா நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடியது இந்த ஆதாரை மிஸ் பண்ணிடுவீங்க. கம்பல்சரி ஆதாரை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க மொபைல் நம்பரை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த இடத்துல செல்ஃப் அப்படிங்கிற இடத்துல மெயில் ஐடி இருந்தா கம்பல்சரி கொடுத்துருங்க. இல்ல அப்படின்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். மேக்ஸிமம் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எதுவுமே எனேபிள் ஆகாது. சோ அதன் பிறகு அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல மெயினா இந்த இடம் தான் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்டையர்ஸ் நம்ம ஆல்ரெடி கிளிக் பண்ணமுல அதுல வந்து நீங்க கரெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 டீடைல்ஸ் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு மேல உங்களால வந்து பண்ண முடியாது. அதன் பிறகு நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இதெல்லாமே ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ 4 தான் உங்களால செலக்ட் பண்ண முடியும். அதை வந்து கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேஜரா நீங்க எதை சேஞ்ச் பண்றீங்க அப்படிங்கறத. அதே போல இதுல நீங்க நேமை தவிர்த்து மத்த எந்த டீடைலுமே நீங்க வந்து கரெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியில நேம் கரெக்டா இருக்கணும். அதனால மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு இ-சைன் கம்ப்ளீட் வந்தாகாது. அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நேம் கரெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நேம் சேஞ்ச் பண்ண போறீங்க ஓட்டர் ஐடியில அப்படின்னா அது தாராளமா உங்களுக்கு இ-சைன்ல ப்ராப்ளம் வந்து எரர் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. மற்ற எல்லா டீட்டெயிலுமே கம்பல்சரி
நீங்கள் வந்து ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டும் நேம் கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா எரர் வரதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட நேமை வந்து நான் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். அதே போல் அட்ரஸையும் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே போல் நான் மொபைல் நம்பரையும் மாற்றிக்கிறேன். ஃபோட்டோவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 4 ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண பிறகு எனக்கு இதில் நேமுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு. அதே போல் எனக்கு அட்ரஸ்க்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு ஃபோட்டோக்கும் இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ரூஃபை நம்ம சப்மிட் பண்ணணும். அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான ப்ரூஃபும் இங்கே வைக்கணும். நேமை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதற்கான ப்ரூஃபும் வந்து வைக்கணும். இப்போ நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரூஃப் எல்லாமே இருக்கலாம். இதில் நீங்கள் ஆதார் கார்டு அக்செப்டடாக இருக்குது, பேன் கார்டு அக்செப்டடாக இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கலாம், அல்லது உங்களுக்கு மார்க் ஷீட்டை வந்து வச்சுக்கலாம், அதில் இருந்து பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கலாம், பேங்க் பாஸ்புக்கை கூட நீங்கள் வச்சு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் நீங்கள் ஆதார் கார்டு வைக்கலாம், பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சு அப்லோட் வந்து பண்ணிடலாம். நான் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மொபைல் நம்பர் நான் கிளிக் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இதில் கண்டிப்பாக வந்து ஓடிபி வரும். மொபைல் நம்பர் கிளிக் பண்ணல அப்படின்னா ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போதைக்கு நான் இந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். இதில் உங்களால் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் போட்டு உங்களால் காப்பி வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி தான் உங்களால் வந்து பண்ண முடியும். மேக்ஸிமம் இதில் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ண பிறகு உங்களுக்கு தமிழில் கீழே வந்து காமிக்கும். அதை கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதில் நேமை என்டர் வந்து பண்ணணும். இப்போ அதன் பிறகு நான் நேமுக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ண பிறகு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபோட்டோ கொடுக்கறதுனால ஃபோட்டோவையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு இது கரெக்டான சைஸில் இருக்கின்ற பட்சத்தில் சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஐக்கன் காமிச்சிச்சுனா தான் நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் கரெக்டாக வந்து போகும். ஸோ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பிளேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கேப்சா வந்து போட்டுட்டு ப்ரீவியூ சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் இ-சைன் எனேபிள்டு பை ஆதார் இஸ் ஆப்ஷனல். கேஸ் யூ டூ நாட் விஷ் டு யூஸ் இ-சைன் யூ மே சப்மிட் த பிசிக்கல் ஃபார்ம் டு யுவர் இஆர்ஓ அல்லது பிஎல்ஓ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இ-சைன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ப்ரீவியூ சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் என்ன கரெக்ஷன் வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல மேலே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்த பிறகு கீழே உங்களுக்கு இ-சைன் அண்ட் சப்மிட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதில் வந்து எஸ் வந்து கேட்கும், கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்கள் ஆதாரில் ஓடிபி வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இ-சைன். இந்த பேஜில் உங்கள் ஆதார் நம்பரை என்டர் வந்து பண்ணிட்டு கீழே ஓடிபியை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை கிளிக் பண்ணிட்டா கீழே டெக் பாக்ஸோட கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸோ அல்லது இது அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படியா இல்லையான்னு சொல்லி ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதில் நேம் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நேம் மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா சப்போஸ் நேம் மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு எரர் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எரர் வராது. மற்ற எந்த டீட்டெயில் நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஆதாரும் ஓட்டோடியும் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இருந்தால் மட்டும்தான் சைன் கம்ப்ளீட் வந்து ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.